மாணிக்க வீணாபதாலயஞ்சிர்மகாலசாமஞ்சிலவாக்விலாச குதிகோமலாங்கிம் மாதங்கதந்தாம் மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குஷோணனே குங்குமராபசோபே குன்றேக்ஷுதபாஷாங்குஷபுஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜெகதேத மாதகா. அனைவருக்கும் வணக்கம். பக்தி உலகம் வாயிலாக தங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறது. ஹரிஹர ஜோதிட நிலையம். நம்ம ஒவ்வொரு விசேஷ தினங்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரும். சென்ற பதிவில் வரலட்சுமி விரதம், ஹயக்ரீவ ஜெயந்தினுடைய மகிமை, பௌர்ணமி பூஜையோடைய சிறப்புகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே போல இன்றைய தினம் நம்ம பார்க்க இருப்பது மகா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். அதாவது பௌர்ணமியில இருந்து மறுநாள், அதுல இருந்து நான்காவதாக திதி வரக்கூடியது. பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை, திருத்தியை, திருத்தியை, சதுர்த்தி, இதான் பேட்டர்ன். அப்ப பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி திதி தான் சங்கடகர சதுர்த்தியாக நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏன் இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ஸ்பெஷல்னா, மறதி இருப்பவர்கள், இந்த வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3ஆம் பிறையை ரொம்ப விசேஷமா எல்லாரும் பார்ப்பாங்க, ஞாபக சக்தி வரும். ஆனா சதுர்த்தியை பார்க்க மாட்டாங்க. சதுர்த்தியை பார்த்தா மறதி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி சதுர்த்தியை பார்த்தவர்கள் அந்த தோஷத்துல இருந்து விடுபடணும்னு சொல்றவங்களுக்கு இந்த தேய்பிறை வரக்கூடிய சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வணங்க சொல்லுவாங்க. பெயர்லயே இருக்கு, சங்கடஹர சதுர்த்தி. உங்களுக்கு மன ரீதியா என்ன சங்கடங்கள் உண்டோ, நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்களோ, யாராவது ஒரு சமயத்துல இக்கட்டான பிரச்சனையில தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படி அந்த இருக்கக்கூடிய இக்கட்டான சங்கடங்கள் தீரும் ஒரு தினமாக இருப்பது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில இருந்து 4வது தினமாக வரக்கூடியது. இந்த தினத்துல சுவாமிக்கு ஒரு சில ஆலயத்துல சர்வாபிஷேகம் மாலை வேளையில செய்வாங்க. மாலை வேளையில செய்து சந்திரன் வரப்ப ஆரத்தி காட்டுவாங்க. விநாயகருக்கும் சந்திர பகவானுக்கும் ஆரத்தி காட்டக்கூடியதான் இந்த சங்கடகர சதுர்த்தி. இப்போ வரக்கூடிய சதுர்த்தி ஏன் ரொம்ப விசேஷம்னா, விநாயகர் சதுர்த்தி வளர்பிறையில வரக்கூடியது தான். ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது திதி தான் வளர்பிறை சதுர்த்தி, அதான் விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்ன வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமியில வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. வளர்பிறையில எப்படி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலோ, பெரிய சதுர்த்தியோ, அதே மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியில இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷமானது. அப்ப இந்த விநாயகர் பெருமான் என்ன செய்கிறார்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதிகமா நம்ம பயன்படுத்துறோம், டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறோம். அப்படி உங்க டிப்ரெஷன்ல இருந்து யார் உங்களை வெளியே கொண்டு வருவானா, விநாயக பெருமான் தான். எந்த அளவுக்கு யார் டிப்ரெஸ்டு பர்சனா எல்லாரும் இருக்காங்களோ, விநாயக பெருமான் போய் அந்த சமயத்துல ஈவினிங் டைம்ல அந்த 5:30 இருந்து 7:30 மணிக்குள்ளாக சென்று விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்பவருக்கு அந்த மன இறுக்கம்ங்கிறது நீங்கி தெளிவான மனநிலையை சுவாமி கொடுப்பார். அதே போன்று கரசை கரணத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்றோம்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கரணத்துல பிறந்திருப்பாங்க. அது மாதிரி யார் யார் கரசை பிரணத்துல பிறந்திருக்காங்களோ அவர்கள் இந்த விநாயக பெருமான அன்றைய தினம் வணங்குவதன் மூலமாக சிறந்த பலன்களை கொடுப்பாங்க. யார் யார் ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்திருக்காங்களோ அவர்களும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வணங்கக்கூடியது ரொம்ப விசேஷமானது. யார் யார் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமானது. யார் யார் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அல்லது உங்களுக்கு பலவிதமான கலைகள் இருக்கும், அந்த கலையை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவங்க சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமான் ஈவினிங்ல சென்று அருகம்புல் வாங்கி, அல்லது நீங்க நல்லா சமைப்பீங்க, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா அந்த உணவு ரீதியாக சுவாமிக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ, ஏன்னா ஒவ்வொரு மூர்த்தியையும் ஒவ்வொரு விதமா நம்ம தொழுகணும். நம்ம மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தால் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ண நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்ப அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விதமான ஒரு தனித்துவமான விஷயம் இருக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு என்ன பிடிக்கும்னா, உணவுக்கு உண்டான கடவுள். மிகவும் எளிமையான, ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டியானவர் யாருன்னா பிள்ளையார் தான். அப்ப அந்த சிம்பிளிசிட்டியாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு என்ன பிடிக்கும்னா உணவு தான் பிடிக்கும். ஒரு லட்டு செய்றீங்க, லட்டு காஸ்ட்லி அப்படின்னு சொல்றவங்க அவல் பொரி கடலை
பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம், கற்கண்டு, பருப்பி. இப்போ இன்னும் சிம்பிளா சொன்னா பருப்பி வாங்கலாம் நீங்க. இன்னும் கொஞ்சம் செய்யக்கூடியவங்க மோதகம்னு சொல்லுவாங்க. உள்ள பூரணம் வச்சு வெள்ளை அரிசி மாவுல செய்யக்கூடியது மோதகம். கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். பழங்கள்ல விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம், விளாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இந்த பொருட்களை வாங்கி போய் சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணி உங்க கையால கொடுத்துக்கிட்டு வந்தாலும் விசேஷமானது. கரும்பு, பால் பாயாசம், என்னென்ன உங்களுக்கு வெஜ்ஜில் சுவாமிக்கு சாப்பிடக்கூடிய தன்மையா இருக்கும். இதுல என்னன்னா டபுள் ரோஸ்டோ அல்லது டபுள் ரிஃபைனோ இருக்கக்கூடிய பொருள் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய பொரி இருக்குல்ல, அந்த பொரி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாது. நெற்பொரின்னு சொல்லுவாங்க, அந்த நெற்பொரி தான் பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொரி 2 ப்ராசஸிங்ல ஆகும். அப்ப டபுள் ப்ராசஸ்டு விஷயங்களை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாம ஒரே ஒரு ப்ராசஸ் ரீதியா நீங்க செய்யறீங்க. அந்த பொருட்களை நீங்க சுவாமிக்கு பண்ண சொல்ல அது ரொம்ப விசேஷமானது. அதை விட பழங்களை நீங்க சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண சொல்ல இன்னும் ரொம்ப விசேஷமானது. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று சுவாமிக்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால நீங்க அபிஷேகம் செய்யலாம். ரொம்பவும் விசேஷமானது. நீங்க எந்த அளவுக்கு உணவை மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, எல்லா தெய்வங்களுமே ப்ரையாரிட்டியா சொல்ற விஷயம், எப்ப தனக்குன்னு வரக்கூடிய பொருளை மற்றவங்களுக்காக கொடுக்குறாங்களோ, அது லக்ஷ்மியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், அவங்க கடவுளுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா பொதுமக்களுடைய நலன் தான். ஏன் இவ்வளோ சுவாமி, ஏன் இவ்வளோ தினத்தை சுவாமிக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம்னு பாருங்க. ஒரு விசேஷம் செய்ய சொல்ல பலவிதமான விஷயங்கள் நடக்கும். ஒரு சின்ன பசங்க ஹாப்பியா இருப்பாங்க, ஒரு தம்பதியரோ ஒரு வயசான ஜோடிகளோ அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு உண்டான ஒரு பீஸ்ஃபுல் அங்கே கிடைக்கும். ஒரு நட்சத்திர ஒரு வான வேடிக்கை இருக்கும், ஃபுல்லா வீதி விளக்கு எரியும், ஊரே கோலாகலமா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு, அதனாலதான் கோயில பிரசாதம் கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை என்ன? உணவு தான். இந்த உலகத்திலே கொடுமையான நோய்னா என்ன சொல்லுவோம்? என்னென்னவோ சொல்லுவோம். ஆனா கொடுமையான நோய் பசி. இந்த பசிங்கிற நோய்க்கு தான் பாத்தீங்கன்னா காலையில ஒரு திரவம் கொடுப்பீங்க, அதுக்கு பேர் காஃபின்னு பெயர். அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனா ரெண்டு பெரிய பெரிய மாத்திரை போடுவீங்க, அதுக்கு இட்லின்னு பெயர். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அது இல்லாம நைட்டு டின்னர். இதுக்கு நடுவுல பசிச்சாலும் சாப்பிடும். இந்த பசிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நோய். அப்போ பசி பிணியை எந்த அளவுக்கு நீங்க தீர்த்துக்கிட்டே வரீங்களோ, அந்த பொருட்கள் எந்த பொருட்கள்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சாப்பிடக்கூடிய விஷயத்துக்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. யார் யார் ரொம்ப இனிப்பு அதிகமா எடுத்துக்கிறாங்களோ பிடிவாத குணம் உண்டு. அதனால சின்ன பசங்களுக்கு சாக்லேட், இப்ப கூடிய நவீன விஞ்ஞானம் எவ்வளவு சொல்லுது. ஆனா சின்ன பசங்களுக்கே இனிப்பு ரொம்ப பிடிக்க மாட்டாங்க. ஆனா பிடிவாத தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்பயே நீங்க செக் பண்ணி பாருங்க, யார் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களாம் பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. யார் ரொம்ப காரம் சாப்பிட்றாங்களோ கோவமா இருப்பாங்க. யார் ரொம்ப உப்பு அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களாம் பாசக்கார பசங்களா இருப்பாங்க. துவப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அவங்க குழப்பம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சலனமோ ஒரு குழப்பமோ இருக்கும். அந்த துவப்பு சாப்பிட்டாதான் அவங்க ஸ்டெடியே ஆவாங்க. அப்போ ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸை கொடுக்கும். அப்ப பிடிவாதம் தேவை. எப்ப தேவை? ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கிறதுக்கு பிடிவாதம் தேவை. அப்ப விநாயகருக்கு ஏன் லட்டு வைக்கிறோம், ஏன் இனிப்பு வைக்கிறோம்? அந்த விஷயத்தை சாதிக்க அளவுன்னு ஒண்ணு இருக்கு. எப்ப அளவா எடுத்துக்கிறீங்களோ அங்க எல்லா தன்மையும் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் வேலை நடக்காது, எதுவுமே நடக்காது. நீங்க வேண்டிய இடத்துல, சத்தம் போடுற இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சுதான் ஆகணும். அப்ப எந்த இடத்துல நீங்க பாசத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்ப அந்த உணவை யாரை அளவா கன்சிடர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா விநாயகர் பெருமாள். அப்ப எந்த அளவுக்கு, அதாவது ஏன் விநாயகர் ரொம்ப மோதகம் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மோதகங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 5 விஷயத்தை பத்தி நீங்க பார்ப்போம். அது நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? படைத்தல், காத்தல், அழித்தல். இதோட வச்சு மறைச்சிட்டாங்க, நம்ம சிலபஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. படைப்புனா பிரம்மா, காத்தல்னா விஷ்ணு, அழிக்கிறதுனா சிவன், ருத்ரன் சொல்லியிருப்பாங்க. இது அல்லாது 2 விஷயம் இருக்கு. அதுதான் திரிலோபாவம், அனுகிரகம். மறைத்தல், அருளன்னு 2 விஷயம் இருக்கு. இந்த மறைத்தல் தான் இருக்கிறதுலையும் மிகப்பெரிய ஒரு, இந்த உலகத்தை மறைமுகமாக இயற்றக்கூடிய ஒரு பொருள் தான் மறைத்தல். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ரகசியம் தான் அதுக்கு உண்டான பெரிய விஷயம். ஏதாவது ரகசியம்னு ஒன்று சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் மூலமா தான் பெரிய விஷயங்கள், பெரிய இம்பாக்டே நடக்கும். ஒரு விஷயத்த மறைக்கிறது மூலமா தான் பெரிய பெரிய பிரச்சனைகளே நடக்கும். எந்த விஷயத்த நம்ம மறைச்சு வைக்கிறோமோ அது மேலதான் ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்கும். ஒரு கிஃப்ட்ன்னு நம்ம கொடுப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட்டை எப்படி கொடுப்பாங்க?
ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸ் வைப்போம். அது என்ன இருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட், அதான் திரிலோபாவம். அது பலவிதமான விஷயத்த நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த திரிலோபாவம் எப்படின்னா அறிவுக்கும் தொடர்புடையது, விநாயகருக்கும் தொடர்புடையது. எப்படி? விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானது மோதகம்னு சொன்னோம். அந்த மோதகத்துல என்ன பண்றோம்? பூரணத்தை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி மேல அரிசி மாவு வைக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறீங்களோ, இந்த திரிலோபாவம்னா மறைக்கிறதுங்கிற பொருள் கிடையாது. அது பேர் மறைப்பு. அது பிலாசபிக்கல் ரீதியா நிறைய போகும், வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். ஆனா விநாயகர் அதை எப்படி ஹேண்டில் பண்றார்? எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள தக்க வச்சுக்கிறீங்களோ, ஒரு இடத்துல ஸ்டெடியா நின்று எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறீங்களோ, அந்த மோதகம் மாதிரி இன்னொரு விஷயத்துல அதை பயன்படுத்த சொல்ல உங்களுக்கு இனிப்பா தித்திப்பா அது இருக்கும். ஆனாதான் கையில விநாயகர் மோதகத்தை வச்சிருப்பார். அவருக்கு மோதகம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறோம், எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி கையாளுறோம், யார் யார் குழந்தை பிறப்பு இல்லையோ இந்த விநாயகர் பெருமான் யார் யார் கரசை கரணத்துல போய் பிள்ளையாரை வழிபடணும். தினமும் நட்சத்திரம் போற மாதிரி இந்த கரசை கரணமும் ஒரு சில நேரங்கள்ல வரும். அந்த கரசை கரணத்துல போய் பிள்ளையார் வழிபடின் மூலமா உங்கள் குழந்தை பேரு ஏற்படும். அப்ப விநாயகர் நம்ம சங்கடகர சதுர்த்தினா இவ்வளவு விஷயம் இருக்கு விநாயகருக்கு உண்டான பேக்கெண்ட்ல. அப்ப இன்றைய தினம் இப்ப வரக்கூடிய 31/8/2026 அன்று தான் திங்கட்கிழமை வருது, ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்பாக இருக்கு, பிரச்சனையாக இருக்கு, உங்களுக்கு தீரலைன்னா செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஒண்ணா வரும். அந்த நாட்கள்ல போய் விநாயகர் பெருமானின் வழிபடு மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடுவீங்க. இப்போ மனசு இறுக்கமா இருக்கு, சந்தோஷம் இல்லை, எல்லாருக்கும் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த திங்கக்கிழமை இந்த வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன்னா திங்கக்கிழமை அன்று வருது. திங்கக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தி, அதுலேயும் மகா சங்கடகர சதுர்த்தியாக வரக்கூடிய காரணத்தால நீங்க சென்று வழிபடை மூலமாக உங்க மனோபாவம் அதிகரிக்கும். இன்னொரு விஷயம், நம்ம காணொளியில நம்ம தொடர்ந்து பல விதமான பிரார்த்தனைகள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு எல்லாமே சொல்லிட்டே வரோம். இது எப்ப சக்சஸ் ஆகும்னா கன்சிஸ்டன்சியா பண்றதின் மூலமாக மட்டுமே. சும்மா ஒரு நாளோ 2 தடவையோ 3 தடவையோ பண்றதுனால கிடையாது, தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் அது பலித்தமாகும். ஒரு மந்திரம்னு ஒண்ணு ஜபம் பண்றோம்ல, மந்திரம்னு சொல்றோம்ல, அந்த மந்திரம் எப்ப சித்திகரிக்கும்னா அதுக்குன்னு ஒரு அக்ஷரம் உண்டு. இப்ப ஆவணிய விட்டம் பார்த்தோம், காயத்ரி ஜபம்னு பார்த்தோம். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரங்கள் கொண்டதான். அதை லட்சம் தடவை நீங்க சொல்லணும். 24 லட்சம் சொன்னா சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அப்பதான் அந்த மந்திரம் பலிக்கும். சும்மா கிடையாது. எந்த விஷயமுமே சும்மா ஒரு தடவை 2 தடவை பண்ணா கிடையாது. அப்ப எவ்வளவு போறீங்களோ அப்ப வெறும் சங்கடகர சதுர்த்தி இல்லாம திங்கட்கிழமை சென்று விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. என்னைக்கெல்லாம் அஸ்த நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு போய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. எங்கெங்க பிள்ளையார் தனித்துவமாக பிரம்மாண்டமாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் போய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. எங்க மூலவராக பெருமாள் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. அப்ப அந்த ரீதியாக தான் உங்களுக்கு என்ன விஷயமோ நடக்கும். ஒரு ஒரு சில பேருக்கு நான் போறோம், இப்போ கோயிலுக்கு போனா அப்ப எல்லாமே நல்லது நடந்துருமாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப எவ்வளவோ கோயில் இருக்கு, எவ்வளோ பேர் கோயில் பக்கத்திலே வீடு இருக்கு, அவங்களாம் ஒன்றும் கோடீஸ்வரங்களா இல்லையே, ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லையேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் நான் சொல்றேன். ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் இருக்கார். விவேகானந்தர் கூடியதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தருக்கு எல்லாம் படிச்சு போய் பரமஹம்சர் கிட்ட கேள்வி கேட்கிறாராம். இதை போய் நான் கேட்கணும், இதெல்லாம் சந்தேகம் இருக்குன்னொடனே அவர் என்ன சொன்னாராம், போய் காளியாத்தா போய் பார்த்துட்டு வா, உனக்கு தெரியும்னாரு. இவர் இங்கேருந்து நினச்சிக்கிட்டே போறாராம். நினச்சிட்டே போயிட்டு கோயில் வாசல் வரைக்கும் ஞாபகம் இருந்துதான். உள்ள போய் அம்பாள் பார்த்தோன்னே மறந்து போச்சான். திருப்பி வந்து கேட்டாராம், நான் இதை கேட்கணுன்னு நீ போய் அம்பாள் கிட்ட போய் கேட்டேன், கேட்கலாம். திருப்பியும் போனாராம். இந்த தடவை வாசலை விட போய் சுற்றுப்பிரகாரம் போறப்ப வரைக்கும் ஞாபகம் இருந்துதான், உள்ள போறப்ப மறந்துருச்சான். திருப்பி வந்து கேட்டாராம், திருப்பியும் போக சொன்னா. கருவறை வரைக்கும் போச்சா மறந்துட்டாராம். திரும்பியும் ஒரு போக சொல்றாராம். இப்போ போக சொல்லி விவேகானந்தர் ஒரு அளவுக்கு மேல ஏன் மறுபடியும் போக சொல்றீங்க, எனக்கு மறந்துடவும் செய்யுது, குரு தானே உங்களை கேட்குறேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னோடனே அப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாராம், நீ போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி
கடை கண்களே. இப்போ முழுனா என்ன, பாதினா என்ன, அரைனா என்ன, கடைக்கண்ணா என்ன? இந்த விழியினோட இந்த பாதி தான் கடைக்கண். அப்ப அந்த கடைக்கண் பார்வை எந்த அளவுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனாதான் கோயில்ல சென்ட்ரா யாரையும் நிக்க விட மாட்டாங்க, வலது பக்கம் இடது பக்கம் நிக்கணும். அப்பதான் கடைக்கண் பார்வை, இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப எதுக்கு தினமும் கோயிலுக்கு போக சொல்றோம், எதுக்கு கன்சிஸ்டன்சியா பட சொல்றோம்? அந்த சுவாமிக்கு உங்களுடைய முகம் பதியணும். அப்பதான் அவர் ஞாபகம் வச்சுப்பார், கடவுள் தான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்குள்ளேயும் சுவாமி போய் உட்காரணும், சுவாமிக்குள்ளேயும் நீங்க போய் உட்காரணும். ரொம்ப விசேஷமா இந்த அம்பாள் வழிபாட்டுல என்ன உண்டுன்னா, காளிதாசர் ரொம்பவும் விசேஷமானவர். அவர் முதலுடைய வாழ்க்கையோட முற்பகுதியில ஒரு முட்டாளாக இருந்தாலும் காளி தேவியின் அருளால பலவிதமான வல்லமைகளை பெற்றவர் தான் காளிதாசர். அவர் ஒரு நதிக்கரையோரம் நின்று பூஜை பண்ணுவாரா, ஒரு ரிஷி அந்த நேரத்துல வந்து பூஜை பண்ணுவாரா. இந்த பூஜை பண்றப்ப என்னன்னா, மானசீக பூஜைன்னு ஒண்ணு உண்டு, விஸ்தார பூஜைன்னு ஒண்ணு உண்டு. அந்த இருக்கக்கூடிய ரிஷி தான் மனசுக்குள்ளேயே அம்பாளை வரவழைச்சு அவங்களுக்கு எல்லா விதமான பூஜைகள் பண்ணி மாலை சாற்றி கிரீடம் சாத்தணும். இவர் என்னவோ தெரியல, கிரீடத்தை எடுத்து அம்பாளுக்கு சாத்திட்டார், மாலை சாத்தல. இப்ப மாலை சாத்திட்டு கிரீடம் சாத்தலாமா, கிரீடம் சாத்தலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கண்ணை மூடி தியானத்தை. அப்ப காளிதாசர் சத்தம் கொடுத்தாரா, நீ மாலையை சாத்திட்டு கிரீடத்தை போடுவியோ, கிரீடத்தை போட்டுட்டு மாலையை சாத்தியோ, அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அம்பாள் பசியில இருக்கா, நிவேதனத்தை பண்ணிட்டு ஏதாவது ஒரு முடிவுக்குவான்னு காளிதாசர் சொன்னாராம். அப்போ ஒரு மனசுல ஒருத்தர் ஓடுற விஷயத்த காளிதாசர் வெளியே நின்று தெரிஞ்சுக்கிறான்னா அவருடைய மனோபாவமும் மனோபலமும் எந்த ரீதியா பலமா இருந்திருக்கு. அப்ப அதுதான் இங்க வேணும். அப்ப இன்னும் அந்த மன ரீதியா எந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்குள்ள நீங்க உட்கார வச்சுக்கிறீங்களோ, எப்பெல்லாம் அந்த மூர்த்தி உங்க மனசுக்குள்ள நிக்கணும். ஒன்ஸ் ஒரு தடவை கோயிலுக்கு போனாலே கோயில் கொடிமரம் எங்க இருக்கும், பலிப்பீடம் என்ன இருக்கும், சுவாமி எப்படி இருப்பா, சுவாமி பெயர் என்ன, அங்க இருக்கக்கூடிய அம்பாள் பெயர் என்ன, மிச்ச பரிவார மூர்த்திகள் யாரு, அங்க என்ன ஸ்தல விருட்சம், என்ன தீர்த்தம், இது எல்லாமே மனசுல வச்சிருந்தா மட்டும்தான் அது தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப விநாயகர்னு எடுத்தோம்னா, விநாயகர் நம்ம எல்லாரும் பிரம்மச்சாரின்னு வச்சுட்ருக்கோம். ஆனா விநாயகர் பிரம்மச்சாரி கிடையாது. விநாயகருடைய புராண ரீதியா, ஆகம ரீதியா அவருக்கு 32 மனைவிகள் உண்டு. எந்த அளவுக்கு 32 விநாயகர் உண்டோ, பலவிதமான தேவிகள் ஆகம ரீதியா விநாயகர் சொல்றாங்க. சித்தி புத்தி உண்டு, நீலா உண்டு, உத்திஷ்டா உண்டு. இப்போ உத்திஷ்ட கணபதியை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த உத்திஷ்ட கணபதி மடியில இருக்கக்கூடிய அம்பாள் நீல சரஸ்வதினு பெயர். அப்போ ஒவ்வொரு தேவியோட விநாயகர் இருப்பார். அவர் பிரம்மச்சாரி கிடையாது, அவரும் கல்யாணமான ஒரு சம்சாரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தி. ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் வச்சுக்கக்கூடிய மூர்த்தி பால விநாயகரா தான் இருக்கார். 4 கை இருக்கும், பின்னாடி அங்குச பாசம் இருக்கும், இந்த கையில தந்தம் வச்சிருப்பா, இந்த கையில லட்டோ இல்ல மோதகம் வச்சிருப்பா. ஒரு சில இடத்துல வலம்புரியாக இருப்பா, ஒரு சில இடத்துல இடம்புரியாக இருப்பார். அப்ப வலம்புரியாக இருக்கக்கூடிய விநாயகர் ஓங்கார ஸ்வரூபம். ஏன்னா அந்த துதிக்க வளைஞ்சு இப்படி வருதுல, அதுதான் இம்மு. அந்த ஓம்ல வர இம்மு தான் அவருடைய வலது காதுல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அழகா அந்த ஓம்ங்கிற பிரணவம் வரும். இடதுபுரி விநாயகர் ஊல வரும், அதாவது தேவி பிரணவம்னு சொல்லுவாங்க. இந்த ஓம 3ஆ பிரிச்சோம்னா ஊன்னு ஒரு உக்கார மந்திரம் வரும். அப்போ ஊங்கிற விநாயகரும் இடம்புரி விநாயகரும் விசேஷமானவரே. வலம்புரி விநாயகருக்கு அதிக சுத்தமா ஸ்ரத்தையா இருக்கணும், இடம்புரி விநாயகருக்கு கொஞ்சம் நீங்க லிபரலா இருந்துக்கலாம். நம்ம விநாயகருக்கு உண்டான ஸ்தோத்திரத்தை பாடணும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க மனசுல நிறுத்துறதுக்கு உண்டானதுதான் பாடல். ஏதாவது ஒரு புதுசா ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங் ஆனா மனசுக்குள்ள கேட்டா மனசுல நிற்கும். அதே தான் அந்த காலத்துல இருந்தே அதை பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அப்ப விநாயகருக்கு எவ்வளவோ இருக்கு. விநாயகர் அஷ்டோத்திரம் இருக்கு, திரிசதி இருக்கு, சகசிரநாமம் இருக்கு, அஷ்டகம் இருக்கு, கணநாயகன் அஷ்டகம் இருக்கு, கணபதி உபனிஷம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் தராசுல வச்சாலும் இன்னொரு பக்கம் தராசுல வச்சு சமம் செய்யக்கூடியதுதான் விநாயகர் அகவல். ஔவையார் பாடி கொடுத்த விநாயகர் அகவல் ரொம்ப விசேஷமானது. விநாயகர் அகவலை சதுர்த்தி என்று பாராயணம் பண்ணுங்க, தினமும் பண்ணுங்க. முடியாதவங்க சதுர்த்தி என்றாவது கேட்டு பாராயணம் பண்ணுங்க. விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைக்கும். உணவு ரீதியாக விநாயகருக்கு நீங்க சேவை செய்யணும். அபிஷேகம், அலங்காரம், ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு தான் விநாயகருக்கு ரொம்ப 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 பிரதானம். அதனால விநாயகர் சதுர்த்திக்கு அவ்வளோ பக்ஷணங்கள் நீங்க செய்யறீங்க. செஞ்சது போக உங்களுக்கு எடுத்து வைக்காம ஓரளவுக்கு எடுத்து வச்சு எந்த அளவுக்கு உங்க மன ரீதியா மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்து மற்றவங்க வயிறு நிறையுதோ அப்போ விநாயகரும் சந்தோஷமாவார். உங்களுக்கு என்ன தேவையோ விநாயகர் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே
அணுகு பண்ணக்கூடிய தன்மையாக வரக்கூடியதுதான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி வந்து நீங்க எப்பயுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க என்ன தேவையோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி செய்து கொடுப்பா. நன்றி.